அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் இந்தியாவைச் சேர்ந்த சந்திர நாகமல்லையா தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். நாகமல்லையாவை தலை துண்டித்து கொன்ற கியூபாவைச் சேர்ந்த யோர்டானிஸ் கோபாஸ் மார்டினஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் கியூபாவில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் ஊடுருவியிருக்கிறார். அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற தினத்தன்று நாகமல்லையாவை துரத்திச் சென்ற அவர் நாகமல்லையாவின் குடும்பத்தின் முன்னரே அவரை தலையை துண்டித்து கொலை செய்துள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு அதிபர் டிரம்ப் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். கொலையாளி மீது ஏற்கனவே சிறார் பாலியல் துன்புறுத்தல், ஆட்டோ திருட்டு, சட்டவிரோதமாக ஊடுருவல் என பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் கையிலாகாத ஜோ பைடன் அரசு அவரை விடுவித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொலையாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்துள்ள டிரம்ப், சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் ஊடுருவுபவர்கள் மீது இனிமேலும் மென்மையான அணுகுமுறையை காட்ட முடியாது எனவும் காட்டமாக தெரிவித்துள்ளார்.